அறிஞர் முல்லா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு அறிஞர் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் ஒரு நாள் தன்னுடைய நண்பர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ தான் செய்த வேறு வேறு செயல்கள் பற்றியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அதை பண்ண, இதை பண்ண, அப்படி பண்ண, இப்படி பண்ண, இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறப்போ திடீர்னு என்ன சொல்கிறாரு, நான் ஒரு பாலைவனத்தில் பயணம் போயிட்டு இருந்தேன். அப்போது ஒரு பயங்கரமான கொள்ளை கோட்டைக்காரங்க வந்து என்னை நோக்கி வந்தாங்க. அவங்கள வந்து ஓட விட்டுட்டு அவங்களையே நான் ஓட விட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. யார்? அறிஞர் முல்லா. அப்போ அதையெல்லாம் கேட்டிருந்த நண்பர்கள் ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் ஒருத்தர் எப்படி கொலைக்கொடுக்காரங்களை ஓட வச்சிங்க? அது பெரிய விஷயமாச்சு, அது முன்னால் எப்படி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாரு. இதுக்கு வாய்ப்பே இல்லையா, எப்படி செஞ்சீங்க முல்லா அப்படின்னு சொல்லி போட்டு முல்லா பார்த்து அவர் நண்பர் கேட்குறாரு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, அது ரொம்ப சுலபமான விஷயந்தான். என்ன விஷயம்னா, அந்த கொள்ளைக்கோட்காரங்களெல்லாம் பார்த்தையுமே நான் வந்து ஓடுறக்கு ஆரம்பித்தேன். நான் ஓடுறக்கு ஆரம்பித்து என்னை துரத்துன்னு அவங்க துரத்துனாங்க, என் பின்னாடியே ஓடிட்டு வந்தாங்க. இப்படித்தான் அவங்கள நான் ஓட விட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப சாதுரியம் பதில் சொன்னார். அப்போ தான் அந்த நண்பருக்கு புரிஞ்சுது, முல்லா நல்ல மூலக்காரரு அப்படின்னு சொல்லி. இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் செய்கிறது சரியாக தவறானு தெரியாட்டியும் கூட பரவாயில்ல, ஆனால் அதை ஒரு விஷயத்தை முடிக்கிறப்போ அதைய சரியானதாக ஆக்கிறணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். கதை கேட்ட உள்ளங்களுக்கு நன்றி.